லால்டா உகாலுஷா. ஸோ என்னோட வீடியோவில் வந்து டெய்லி விலாக், ப்ரெக்னன்சி டிப்ஸ், ப்ரெக்னன்சி கேர், மதர் கேர், அப்புறம் கிட்ஸுக்கான கேர், இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது ஜென்ரலாக குட்டி குட்டி டிப்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்களா இல்லை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி வந்துட்டு நார்மல் டெலிவரியால் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்களா வந்துட்டு ஃபேமிலி பிளானிங் வந்து ரொம்ப பெயிலாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளுக்கு இதுக்கே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, இந்த வழியே தாங்க முடியல, நம்ம வந்துட்டு நார்மல் டெலிவரி இது ஃபேமிலி பிளானிங் வேறு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி வந்துட்டு நார்மல் டெலிவரிக்கு தாங்கிற பெயினோட ஃபேமிலி பிளானிங்கில் ஒன்றுமே இருக்காது. அதான் உண்மை. பேபிஸ்மே வந்து நார்மல் டெலிவரி 2 பேருமே 3.3 kgக்கு மேலே இருந்தாங்க. 2 பேருமே பிறக்கும் போது நான் 67 kg கிட்டே இருந்தேன். என்னுடைய பையனுக்கு வந்துட்டு ஜாண்டிஸே கிடையாது. ஒரு 1 ஹவர் வச்சுருப்பாங்க எல்ஐசியில், அவ்வளோதான். உடனே எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் என்னுடைய பொண்ணுக்கு வந்துட்டு ஜாண்டிஸ் இருந்துச்சு. அது எதனால் வந்துச்சுன்னா பாப்பாவுக்கு வந்து சுத்தமாக பால் குடிக்க தெரியல. ஸோ 3 டேஸாக நான் ஒழுங்காக பால் கொடுக்காததுனால பாப்பாவுக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக எல்ஐசியில் வச்சுருந்தாங்க. நார்மல் டெலிவரியால் தேர்ட் டே 4th டே நம்ம வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணலாம். அதை விட்டுட்டு அதோட 6 மாதம் கழிச்சு தான் பண்ணணும். ஸோ அந்த 3rd டேக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன். அந்த டைமில் தான் பாப்பாவும் எல்ஐசி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நான் பார்த்த ஹாஸ்பிட்டலில் வந்து எல்ஐசியில் வந்துட்டு நம்ம போய் பால் ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம பாப்பாவுக்கு பால் புளிஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்களே வந்துட்டு ஃபீட் பண்ணிப்பாங்க. இப்படி தான் நான் இருந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க. இது எல்லா ஹாஸ்பிட்டலையும் இப்படி பண்ணவும் செய்வாங்க. ஸோ அந்த கேப்பில் டாக்டர்கிட்ட போய் நான் கேட்டிருந்தேன் சஜஷன், இந்த மாதிரி பாப்பா எல்ஐசியில் இருக்காங்க, நான் இந்த கேப்பில் நான் போய் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலாமா கேட்டதுக்கு தாராளமாக பண்ணிக்கலாம் நிமிஷா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொல்லிட்டாங்க. கரெக்டாக 20 நிமிஷத்தில் வந்து லேப்ரஸ்கோப்பியில் வந்துட்டு எனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க. நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க ரொம்ப வலியாக இருக்கும், இதையே தாங்க முடியல, அதை வேற எங்கிட்டு போய் தாங்குறது அப்படி வந்து யோசிக்கிறீங்க. அது சுத்தமாக மித்து தான். கரெக்டாக இவ்வளோ இன்ச்சு தான் வந்து எடுத்துப்பாங்க. இவ்வளோ இன்ச்சுனா 2 ஓட்டை, அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்கில் டோலுக்கே மாறிச்சு. எனக்கு பண்ணலாம் மாதிரியே இருக்காது, ஃபேமிலி பிளானிங்கே பண்ணலாம் மாதிரி இருக்காது. அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து விழா எலும்பில் கண்டிப்பாக வந்துட்டு ஃபேமிலி பிளானிங்க்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. நிறைய பேர் இல்லை நினச்சிட்ருக்கீங்களா, அந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு C-செக்ஷன் பண்ணுறவங்களுக்கு போடுறாங்களா அதே டோசேஜில் போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அது கிடையவே கிடையாது. நம்மளுக்கு போடுற டோசேஜ் ரொம்ப கம்மியாக போடுவாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நிறையா பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்கீங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அது போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இடுப்புலேருந்து கால் வரைக்கும் உலர்ச்சியே இல்லாமல் ஆகிடும். கரெக்டாக ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் நம்மளுக்கு அந்த உலர்ச்சிலாம் வரத்துக்கு. நான் 6 ஹவர்ஸ் மேலே உலர்ச்சி வந்ததுக்கப்புறம் நான் எழுந்து நடந்துட்டேன். அப்போ பார்த்துக்கோங்க எனக்கு பெயின் எவ்வளோ இருந்திருக்கும் சொல்லிட்டு. நிறையா பேர் வந்து பயப்படுறீங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னாலே வந்துட்டு கஷ்டப்படுறீங்க, ரொம்ப வலியாக இருக்குமோ, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே வந்துட்டு சத்தியமாக கிடையாது. ரொம்ப ஈஸியாக ரொம்ப இதுவாக பண்ணிட்டாங்க. லேப்ரஸ்கோப் வந்துட்டு சென்னை சென்ட்ரல் ஜிஹெச்சில் கூட இருக்குன்னு தான் நான் வந்துட்டு கேள்விப்பட்டேன். ஸோ தயவு செஞ்சு பண்ணாதவங்க போய் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மல் டெலிவரி ஆனவங்களும் எழுதி கொடுத்து 2 பேபி பிறந்ததுக்கப்புறம் கையோடு பண்ணிவிடுங்க. 6 மாதம் கழித்து பண்ணலாம், 1 வருஷம் கழித்து பண்ணலாம் நினச்சிங்களா கண்டிப்பாக அது ரிஸ்கில் தான் நான் சொல்லுவேன். காப்பர் டீ வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதையே பண்ணிட்டு போயிடலாம். இதுவே பெஸ்ட்டு. நான் 2 பேபிக்கு காப்பர் டீ எதுவுமே வைக்கலை. நான் அழகாக வந்துட்டு ஃபஸ்ட்டு பேபிக்கு என்கிட்ட கேட்டாங்க, நான் அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டலில். பட் இப்போ வந்து ரூல் வந்துருச்சு கண்டிப்பாக காப்பர் டீ போடணும்னு. செகண்ட் பேபிக்கு நான் ஃபேமிலி பிளானிங் எழுதி கொடுத்தனால எனக்கு வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் டேரெக்டாக ஃபேமிலி பிளானிங்கே பண்ணிட்டேன். பண்ண ஒரே நாளில் நான் 7 நடந்துட்டேன். நீங்கள் எல்லா வேலையும் நினச்சிக்கோங்க, நான் 7 நடந்துட்டேன். பெயின் இருக்கும், வலி இருக்கும் போதெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட சொல்ல அதுக்கேற்ற ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றுலாங்களா, அந்த வலியே போயிடுச்சு எனக்கு. ஸோ ஒரு நாளில் நம்ம வந்து இத்தனை நாள் அந்த வலியை தாங்கிட்டு அந்த குழந்தைய பெற்றுக்கிறோம். ஒரு நாள் நம்ம வலி தாங்க மாட்டோமா? சத்தியமாக சுத்தமாக வலி இல்லை. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி நினச்சிட்ருக்கிறவங்க தயவு செஞ்சு ஃபேமிலி பிளானிங் பண்ணிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸ் 2 பேபிக்கு அப்புறம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.